கதை நேரம். பஞ்சதந்திர நீதி கதைகள். காட்டு ராஜா கழுதை. ஓசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவுல ராயக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஓசூரு, கிருஷ்ணகிரி இத சுத்தின பகுதிகள் எல்லாம் மலைப்பகுதிகள். மற்ற ஊரெல்லாம் காட்டிலும் இந்த ஊரு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதே போல இந்த ஊர்ல நிறைய மலைகள் இருக்குன்னு சொன்னல, இங்க நிறைய வனப்பகுதிகளும் இருக்கும். வனப்பகுதிகள் இருந்தாலே அங்க விலங்குகள் இருக்கும் தானே. அப்படிதான் இந்த ராயக்கோட்டையில ஒரு தடவை சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு சமயம் இந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. எவ்வளவுதான் சுத்தி பார்த்து இறைய தேடியும் அன்னைக்குன்னு பார்த்து அதுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த சமயம் பார்த்து அந்த பக்கமா நரி ஒண்ணு போச்சு. சரிதான், இன்னைக்கு இந்த நரிய சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு இந்த நரிய நோக்கி அப்படின்னு பாய பார்த்துச்சு இந்த சிங்கம். ஆனா அத கவனிச்ச இந்த நரியோ ரொம்ப தந்திரமா, சிங்கராஜா சிங்கராஜா என்ன சாப்பிட்டுடாதீங்க, என்ன சாப்பிட்டுடாதீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. இத கவனிச்ச இந்த சிங்கமோ, நரியே, எனக்கு பயங்கர பசியா இருக்கு, இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருக்காத, நான் சாப்பிடும் போது அழுதா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த நரியோ உடனே ஒரு தந்திரம் பண்ணி, சிங்கராஜா சிங்கராஜா, நானே ஒரு குள்ள நரி, என்ன நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியே தீராது, நான்லாம் உங்களுக்கு குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி, என்ன சாப்பிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் வேணா ஒன்னு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த நரி இப்படி சொன்னதும் அதை கேட்ட இந்த சிங்கமோ, அதுவும் சரிதான், எனக்கு ரொம்பவே பசிக்குது, உன்னை சாப்பிட்டேன்னா நிச்சயமா எனக்கு பசி தீராது, என்ன பண்ணலாம், நீ என்ன சொல்ல வர இப்போ அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இந்த நரியோ, சிங்கராஜா நீங்க என்னை இப்போ விட்டீங்கன்னா நான் போய் உங்களுக்கு என்னோட ஒரு பெரிய இறையா தேடி கொண்டுட்டு வரேன், அதை நீங்க சாப்பிடலாம், ஏதாவது மிச்சம் இருந்தா எனக்கும் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு ரொம்ப தந்திரம் பண்ணி பேசிச்சு. அதை கேட்ட இந்த சிங்கமோ, சரி போய் ஒரு நல்ல இறையா தேடிக்கிட்டு வா, என்னை மட்டும் ஏமாத்திட்டு போலான்னு நினைச்ச, நீ எங்க போவேன்னு எனக்கு தெரியும், உன்னை தேடி வந்து வேட்டையாடி சாப்பிட்டுருவேன் அப்படின்னு இந்த நரிய பயமுடுத்துச்சு. சிங்கராஜா அப்படிலாம் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் சிங்கராஜா, எனக்கும் தான் பசிக்குது, உங்களுக்கு இற தேடிட்டு அப்படியே நானும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும்ல, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்புச்சு. அப்படி அங்கிருந்து கிளம்புன இந்த நரியோ கொஞ்ச தூரம் நடந்து போனதும் அங்க ஒரு கழுதை இருக்கிறத பாத்துச்சு. அந்த கழுது கிட்ட நேர போய், அண்ணே கழுத அண்ணே, என்னண்ணே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, எப்படி இருக்கீங்க, ஓஹோ காட்டுக்கு ராஜா ஆக போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. இந்த நரி இப்படி சொன்னதும் அதை கேட்டு குழம்பி போன இந்த கழுதையோ, என்னது, நான் இந்த காட்டுக்கு ராஜாவா, என்ன சொல்ற நீனு அப்படின்னு குழம்பி போய் கேட்டுச்சு. அட கழுத அண்ணே, ஆமா, என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க, நம்ம சிங்கராஜா அவங்களுக்கு அடுத்து உங்களை தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக முடிசூட்ட போறாராம், அதுக்காக இன்னைக்கே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு, உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள் வரப்போகுதுன்னு அப்படின்னு இந்த கழுதைக்கு இந்த நரியோ ரொம்ப ஆசை வார்த்தைகளை சொல்லிச்சு. இத கேட்டு நம்பின இந்த கழுதையோ, ஓஹோ அப்படி சொன்னாரா சிங்கராஜா, அவரே சொன்னார்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு இந்த நரி கூடவே நடந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நரியோ இந்த கழுதைய இப்படி தந்திரமா இந்த சிங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துடுச்சு. இந்த சிங்கமும் இந்த கழுதைய பார்த்ததும், ஆஹா, இது நரிய விட 2-3 மடங்கு பெருசா இருக்கே, நல்லா பசியாரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த கழுதைய சாப்பிடுறதுக்காக அதை தாக்குறதுக்கு அப்படியே எம்பிச்சு. ஆனா அப்படி தாவுனதும் இத பார்த்த கழுதையோ அங்கிருந்து தப்பிக்க பார்த்துச்சு. இதுக்கு நடுவுல
இந்த கழுத மேல தாவன இந்த சிங்கம் அதோட 2 காதுகளையும் 2 கையால அப்படியே பிச்சு எடுத்துடுச்சு. ஆஹா நரியே, நீ என்ன ஏமாத்த பாத்தியா? இந்த சிங்கம் என்ன வேட்டையாடி சாப்பிட பாத்துச்சு. நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு இந்த நரியோ, ஐயோ என்ன இந்த கழுதை தப்பிச்சிடுச்சு, நம்ம இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, கழுத என்ன அப்படியெல்லாம் இல்லைன்ன, உங்களுக்கு காட்டு ராஜாவாக முடி சூட்டுறதுக்கு கிரீடம் அணிவிக்கணும்ல, அந்த கிரீடத்தை இந்த காது இருந்துச்சுன்னா ஒழுங்கா வைக்க முடியாதுன்னு, அதனாலதான் உங்களோட காதை சிங்கராஜா பிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. ஓ, நீ அப்படி சொல்றியா? நிஜமாதான் இருக்குமா அந்த மாதிரி? இல்ல என்னை ஏமாத்த பாக்குறியா நரி அப்படின்னு இந்த கழுத நரிய பார்த்து கேட்டுச்சு. அப்படியெல்லாம் இல்லைன்ன, உங்களை போய் நான் ஏமாத்துவேனா? வாங்கண்ண, அடுத்த காட்டு ராஜாவே நீங்க தான், காது போனதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி இந்த கழுதைய சிங்கத்துக்கிட்ட திரும்பவும் கூட்டிட்டு போச்சு. இந்த தடவையும் சிங்கத்தை பார்த்து பயம் வந்த இந்த கழுதையோ, எங்க இது நம்மள திரும்பியும் சாப்பிட்டுடுமோ அப்படின்னு பயந்து ஓட பார்த்துச்சு. அப்படி ஓடின சமயத்துல இந்த கழுதையோட வாலை பிடிச்சு இந்த சிங்கம் ஒரே இழுத்துச்சு. அவ்வளவுதான், அதோட வாலே பிஞ்சு வந்துடுச்சு. ஆஹா, இந்த தடவையும் நீ என்னை ஏமாத்த பார்த்துட்ட தானே நரி? என்னோட வாழையே சிங்கராஜா பிச்சு எடுத்துட்டாங்க, நீ என்ன திரும்ப திரும்ப ஏமாத்த பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த கழுத நரிய பார்த்து பயங்கரமா கோச்சுக்குச்சு. அதுக்கு இந்த நரியோ, கழுத அண்ணன் என்னென்ன நீங்க பேசுறீங்க? உங்களை எதுக்குன்னா நான் ஏமாத்துவேன்? உங்களை இந்த காட்டுக்கு ராஜாவா பாக்குறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அண்ணே. நீங்களே இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? உங்களோட வாழை நம்ம சிங்கராஜா ஒன்னும் வேணும்னு பிக்கலண்ண. நீங்க அரியணையில உக்காந்து தலையில கிரீடம் போடணும் தானே. அந்த அரியணையில உட்கார்றதுக்கு உங்களுக்கு வால் இடைஞ்சலா இருக்குண்ணே. அதுக்காக தான் உங்க வாழை சிங்கராஜா பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. ஓ, அப்படி இருக்கும்னு நினைக்கிறியா நீனே அப்படின்னு இந்த கழுத நரிய பார்த்து திரும்பவும் கேட்டுச்சு. என்னென்ன இப்படி கேக்குறீங்க? அப்படிதானே, நீங்க வாங்க, நம்ம போய் முதல்ல உங்களை காட்டுக்கு ராஜா வாக்கலாம் அப்படின்னு இந்த சிங்கத்துக்கிட்ட திரும்பியும் கூட்டிட்டு போச்சு. இப்படி இந்த நரி கழுதைய திரும்ப 3வது தடவையா கூட்டிட்டு வந்ததை பார்த்த இந்த சிங்கமோ, ஓஹோ பலே பலே, எத்தனை தடவை அடிபட்டாலும் இந்த கழுத திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வந்துகிட்டு இருக்கே, இந்த தடவை இத ஒழுங்கா சாப்பிட்டுடணும் அப்படின்னு அது மேல பாஞ்சு அத ஒரே கடியா கடிச்சிச்சு. அவ்வளவுதான், இந்த கழுத அப்படியே அங்க மயங்கி விழுந்துச்சு. அப்புறம் இந்த சிங்கம் வந்து, இந்த பாரு நரி, இந்த கழுதை இங்க கொண்டு வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத, போய் இதோட தோலை உரிச்சு அதோட மூளை, நுரையீரல், கல்லீரல்னு இதோட எல்லா பகுதியும் கொண்டு வா, நான் இப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த நரியோ சிங்கம் இப்படி சொன்னதும், ஆஹா இதுதான் நல்ல சந்தர்ப்பம், நம்மளும் பசியார நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இந்த கழுதையோட மூளைய நல்லா சுவைச்சு சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த சிங்கம் கேட்டபடி எல்லா பகுதிகளையும் கொண்டு போய் கொடுத்துச்சு. எல்லாத்தையும் பசியார சாப்பிட்ட இந்த சிங்கமோ, ஏ நரியே, எங்க இந்த கழுதையோட மூளை? அதை தான் நான் கடைசியா சுவைக்கணும்னு வச்சிருந்தேன், அது கொண்டு வா, இல்லைன்னா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு இந்த நரிய பயமுடுத்துச்சு. ஆஹா, என்ன இந்த சிங்கராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, நல்லா சாப்பிட்டு மயக்கத்துல தூங்கிடுவாருன்னு பார்த்தேன் அப்படின்னு அதோட மனசுல நினைச்சுக்கிட்டே, சிங்கராஜா சிங்கராஜா, இந்த கழுதைக்கு மூளையே கிடையாது, அதுக்கு மூளை இருந்திருந்தா காதையும் வாழையும் நீங்க பிச்சதுக்கு அப்புறம் கூட உங்ககிட்டயே திரும்ப வந்திருக்குமா? நிஜமாலே சிங்கராஜா, இந்த கழுதைக்கு மூளையே இல்ல அப்படின்னு இந்த சிங்கத்தை நம்பும்படியாக இந்த நரி நல்லா ஒரு கதையை விட்டுச்சு. அதை கேட்ட இந்த சிங்கமும், அட ஆமா, நீ சொல்றது சரிதான், ஒரு நபர் ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம், திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூளை இல்லைன்னு தான் அர்த்தம். நீ சரியாதான் சொல்லியிருப்ப, இந்த கழுதைக்கு மூளையே இருந்திருக்காது. சரி சரி,
நீ வேற பசிக்குதுன்னு சொன்ன, அதனால இதோ இந்த கழுதையோட மிச்ச மீதி எல்லாம் நீயே சாப்பிட்டுக்கோ, நான் போய் தூங்குறேன்ப்பா அப்படின்னு இந்த சிங்கம் நல்லா போய் சோகமா தூங்கிச்சு. இந்த நரியும் இந்த கழுதையோட மூளையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னோட பசியார இன்னும் இந்த கழுதையோட மிச்ச பாகத்தை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதோட குடும்பத்துக்கு மிச்சம் இருந்த இந்த கழுதைய கொண்டு போச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கழுதை இந்த நரிக்கிட்ட ஏமாந்தது போல நம்ம யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. நம்மள ஒருத்தங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கொஞ்சோண்டு சந்தேகம் நமக்கு வந்துச்சுனாலும் நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படிங்கிற செயல்களை நிறுத்தி நிதானப்படுத்தி பொறுமையா ஆழமா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் செய்யணும். சரியா? அவ்வளோதான்.